நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்பவுமே நமக்கு அகைன்ஸ்டா, நமக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்யறதுனால அவங்களுடைய இருதயத்துல நம்ம இடம் பிடிக்க முடியாம போயிடுச்சு பாருங்க. நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பாகற்காய் போல, ஒரு வேப்பங்காய் போல கசக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தேவனாலே மாற்றி அமைக்க முடியும். உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சத்துருக்கள், அவர்கள் கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு கசப்பான அனுபவத்தை போல இருக்கலாம். நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க நமக்கு பிரியம் இல்லாம காணப்படலாம், நாமும் அவர்களுக்கு பிரியம் இல்லாம காணப்படலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் 1 சாமுவேல் புத்தகம் 5வது வார்த்தையுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். யார் இவன்? தாவீது. இவர் பாருங்க, சவுலுடைய கூடாரத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அவர் சவுல் இருக்கக்கூடிய யுத்த வீரர்களோட இருக்கிறார். சில பொறுப்புகளை சவுல் கொடுத்திருக்கிறாரு. அங்கே எல்லாருடைய இருதயத்திலையும் தாவீது இடம் பிடிச்சிட்டார். இதே சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். எப்படி ஒரு சத்துருடைய வேலைக்காரருடைய இருதயத்துல தாவீதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சோ, அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். கண்பான பிள்ளைகளை, நம்ம நிறைய நேரம் அப்படிதான் யோசிக்கிறோம். என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறதுனால நம்ம பேர் எல்லாம் கெட்டு போயிடுது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். நீ நினைக்கிறது போல எல்லாரும் உனக்கு சத்துருக்களாக இருக்காங்க நினைக்கிறியே, இல்லை, இனி உன் சத்துருக்களும் உன் பட்சத்தில் வருவார்கள். அவங்க இருதயத்துல உனக்குன்னு ஒரு இடத்தை நான் கொடுக்க போகிறேன். அவர்களுக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை என்கிற ஒரு நிலையிலே நான் அவர்களை தள்ள போகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லா சத்துருக்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி அவருடைய இருதயத்திலே நல்ல எண்ணங்கள் உங்களை பற்றி, எப்படி தாவீது அவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தானோ அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா பகைஞருடைய இருதயத்திலும் உங்களுக்கு ஒரு இருதயத்துல ஒரு இடத்தை பிடித்துக் கொடுப்பார். அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அன்பு நிறைந்த இடம். அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பாசம் நிறைந்த இடம். அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நம்மளை கரிசனையாய் விசாரிக்கிற இடமாக தேவன் மாற்றி கொடுப்பாரா. பயப்படாதீங்க. உங்களை சுற்றிலும் சத்துருக்களை கர்த்தர் உங்கள் பட்சத்திலே வர வைப்பார். அவளுக்கு பிரியமான நபராக நீங்க மாற போறீங்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை, நீ ஜெபம் பண்ணாதான் இது நடக்கும், நீ வந்தாதான் இது நடக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. தாவீது எப்படி பிரியமாக இருந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் மற்றவர்களுக்கு பிரியமாக மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.